கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிய வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம், தேவனுக்கு நாம் பயப்படணும். ஆபிரகாம் குறித்து ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. காரணம், 100 வயதுல ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை எனக்காக என்ன பண்ணு, பலியிடுன்னு சொன்னார். அந்த குறித்த மலையில பலியிடும்படி மகனை கூட்டிட்டு போறாரு. வேலைக்காரர் கூட்டிட்டு போயிட்டு வேலைக்காரர் தூரத்தில் நிற்க வச்சுட்டு சொல்றாரு, நானும் என் குமாரனும் ஆண்டவரை கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே மலையில கட்டைகளை அடுக்கி குமாரனை ஈசாக்கு கட்டி அந்த பலிபீடத்தில் கடத்திட்டு ஓங்கி கையை நீட்டி கத்தி எடுத்து வெட்ட போனான். அப்பதான் சத்தம் வருது, ஆபிரகாம் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, ஏதோ புதரில் ஆடு இருக்குது, அதை எடுத்து பலியிட எனக்காக சொன்னார். பாருங்க, இந்த ஒரே குமாரன் தான். அதுக்கு பிறகு முன்னும் பின்னும் குழந்தையே இல்லை. 100 வயதில் கிடைச்சது திப்புத்தா மாதிரி குழந்தை. அதை பலியிடன்னு சொல்றாரு. எந்த மாறுவத்தனமும் எந்த சாகு போக சொல்லாம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குறித்த மலையில பலியிடும்படி போனதுனால தான் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆகவே மகனை விட ஆண்டவரை நேசித்தார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார், மகனுக்கு 2வது இடம் தான். ஆகவே நாம கூட இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்றது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம், அதுக்கு அடுத்தபடி அதுதான் கணவனோ மனைவி பிள்ளைகளுக்கு 2வது இடம். இப்படி கொடுக்கும்போது நம்மையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை குறித்தும் சாட்சி கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆபிரகாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படுதல், பயப்படுகிற காரியம் எங்களுக்கு உண்டாக கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.